வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. ராகி அடை பண்ண போறோம். ராகி ரொட்டின்னு சொல்லலாம். அதற்கான இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம். 200 கிராம் ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய கேரட் துருவி வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி முருங்கை இலை எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 2 மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 1, கொஞ்சமா இஞ்சி துண்டு நுணுக்கி வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்ந்து தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி ரொட்டியா பிசைவோம். ராகி மாவு, கேரட், முருங்கை இலைய போட்டுக்கலாம் பவுல்ல. மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 1, இஞ்சி துண்டு 1 துண்டு போட்டிருக்கேன், நுணுக்கி வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது, கருவேப்பிலை கொஞ்சம் பொடியா நறுக்குனது, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் காயப்பொடி. இதுல வெது வெதுன்னு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். அப்பதான் சாஃப்டா இருக்கும். வாழை இலையில இந்த மாதிரி தட்டி தோசைக்கல்ல போட்டுக்கலாம். அடையில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகவும் பரட்டி போட்டுக்கலாம். பரட்டி போட்டாச்சு. 2 நிமிஷம் ஆகவும் எடுத்துடலாம். ராகி அடை சுட்டாச்சு. நல்லா பெர்ஃபெக்டா வந்திருக்கு. நல்லா சாஃப்டாவும் இருக்கு. இந்த ராகி எடை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.